வேகமா எழுதுற நிஞ்சா டெக்னிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டிங் டிங். ஐயோ மிக்கு இரு, நான் வந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? என்னது ஹோம்வொர்க்கா? நேத்து தான் சார் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வர சொன்னார்ல, மறந்துட்டியா? சுத்தம் மறந்துட்டேன். அப்ப உனக்கு நிச்சயமா பனிஷ்மென்ட் இருக்கு. இப்ப என்னப்பா பண்றது? டைம் ஆச்சு, வா போலாம். ஆஹா, பெல் வேற அடிச்சிட்டாங்களே. இந்த கெனிச்சி எப்பவுமே திருந்த மாட்டான். கெனிச்சு ஹோம்வொர்க்கை தவிர மிச்ச எல்லா வேலையும் பண்றான். கெனிச்சு இன்னைக்கு ஹோம்வொர்க் எழுத மறந்து போயிட்டானா? ஸ்கூல் விட்டு வந்து எழுத விளையாடிட்டே இருந்தால, அதனால ஹோம்வொர்க் பண்ணல. ஆனா ஸ்கூல்ல போனா செமையா திட்டு வாங்குவானே டீச்சர் கிட்ட, என்ன பண்றது? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஆமா, வழக்கமா அவனுக்கு செகண்ட் பீரியட்ல தானே ஹோம்வொர்க் செக் பண்ணுவாங்க அவங்க டீச்சர். ஆமாண்ணா. கெனிச்சு இன்னைக்கு டீச்சர் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னா நாம தான் எப்படியாவது அவனுக்கு உதவி செஞ்சாகணும். வேகமா எழுதுற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்றேன். ஆமா ஆமா, அதே பண்ணுங்கண்ணா. டிங் 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 டிங். ஒரு வழியா ஹோம்வொர்க்க முடிச்சாச்சு. எல்லாரும் அவங்க அவங்க ஹோம்வொர்க்கை பண்ணிட்டீங்களா? ஹோம்வொர்க் நோட்டை தூக்கி வெளியில வைங்க. ஆஹா, நல்ல மாட்ன. டிங் 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 டிங். சார் வந்துட்டாரு. கெனிச்சே, ஹோம்வொர்க் முடிச்சியாப்பா? சார், அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிறேன்? இல்ல சார், ஹோம்வொர்க்லாம் பண்ண. நோட் எடுத்து வெளியே வை. அது வந்து அப்ப ஹோம்வொர்க் பண்ணாம பண்ணிட்டேன்னு போய் சொல்லிருக்க, அப்படித்தானே? வேற வழியே இல்ல. டிங் டிங். நோட்ட கடை. பரவாயில்லையா, எல்லாம் ஹோம்வொர்க்கை முடிச்சு வச்சிருக்கேன். என்னது? சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டல. டிங் டிங். ஐயா ஃப்ரெண்ட போலயும். என்ன கெனிச்சி, ஹோம்வொர்க் எல்லாம் மறக்காம பண்ணிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆமா, மறக்கல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஹோம்வொர்க்கோ பரீட்சையோ எதையுமே நான் மறக்கல. எல்லாம் எனக்கு கை வந்த கலை. அதுவும் கரெக்ட். ஹட்டோரி, வந்துட்டியா கெனிச்சு? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது சொல்லு. இன்னைக்கு என்ன டீச்சர் புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதுக்கு காரணம் நீதான். ஏன்னா நீதானே என்ன காப்பாத்தின ஹட்டோரி. அதெல்லாம் சரி, இன்னைக்கு ஹோம்வொர்க் இல்லையா? இருக்கு, 30 பேஜுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதி வச்சிரு. கெனிச்சு இரு, ஹோம்வொர்க் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் வெளியில போ, இல்லனா பிரச்சனை ஆயிடும். நண்பன் உடையவன் படைக்கு மட்டும் இல்ல, ஹோம்வொர்க்குக்கும் அஞ்சான். ஆனா ஓ ஹோம்வொர்க்க நீ தான் கெனிச்சு எழுதணும், நான் எழுத முடியாது, புரியுதா? உனக்கு தெரியாதா, நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாமே. வரட்டா? நில்லு கெனிச்சு. எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்க ஹட்டோரி. உனக்கு அது ஒண்ணுதான். பண்ணு. டிங் 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 டிங். யூமிகோ, வா போய் விளையாடலாம். நான் இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கல, நீ போய் விளையாட கெனிச்சி. அட வாப்பா, ஹோம்வொர்க் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? ஏன் ஹோம்வொர்க்க ஹட்டோ என்னது? ஹாய்ச்சிருத்துமா வந்த. நான் ஒருத்தரே உட்காந்து மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். அப்படியா? நீ ஒருத்தனே உட்கார்ந்து முடிச்சியா? நிஜமாவே கிரேட். கெனிச்சி, எனக்கு வந்து ஹோம்வொர்க் எழுத ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இல்ல, முடியாது. ஹோம்வொர்க் எல்லாம் அவங்களே தான் பண்ணணும், புரிஞ்சுதா? நீயே பண்ணு. என்ன ஹட்டோரி, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியாப்பா? இல்ல, நான் இன்னும் ஹோம்வொர்க்க முடிக்கல. என்னது, செய்யலையா? ஆமா, செய்யல. இனிமே ஓ ஹோம்வொர்க்க நீ தான் கெனிச்சு எழுதிக்கணும், நான் எழுதி கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா? அதான் உனக்கு நல்லது. அண்ணே ஹட்டோரி அண்ணே, தயவு செஞ்சு ஹோம்வொர்க்க முடிச்சு கொடுங்க அண்ணே. அண்ணனாச்சு தம்பியாச்சு, ஹோம்வொர்க் எழுதாம ஸ்கூலுக்கு போய் திட்டு வாங்க, எனக்கு என்ன? இந்த ஒரு முறை ஹோம்வொர்க் உன்னால பண்ணி தர முடியுமா? என்ன முடியாதுங்கிற வார்த்தை நம்ம அகராதில எடுக்க கூடாது ஹட்டோரி, ப்ளீஸ் பா. டிங் 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 என் டிங். ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? தயவு செஞ்சு ஒரு நல்ல பாட்டை கெடுக்காத கெனிச்சு. இந்த வாட்டி நீ ஹோம்வொர்க் எழுத நான் உனக்கு உதவி செய்யறேன், ஆனா தயவு செஞ்சு பாடாத, புரியுதா? ஹட்டோரி சூப்பர், தேங்க் யூ. இந்தா, இது உனக்கு வேகமா எழுதுறதுக்கு உதவியா இருக்கும், புடி. இத வச்சு நான் என்ன பண்றது? இத கட்டிக்கிட்டு நீ ஹோம்வொர்க் எழுதினா முன்ன விட இப்போ இன்னும் அதிகமா ஹோம்வொர்க்க எழுதுவ, வேகமாவும் எழுதுவ. இதுக்கு மேல எதுவும் கேட்காத டிங் டிங். நீ நிச்சயமா ஹோம்வொர்க்க வேகமா எழுதுவ டிங் டிங். பரவாயில்லையே, இது கூட நல்லதா இருக்கு. நான் போயிட்டு வரேன். அண்ணா, உண்மையிலேயே அந்த மாதிரி நிஞ்சா டெக்னிக் ஏதாவது இருக்குதா? இல்ல, அது அப்பாவோட பழைய வாட்ச். சும்மா அவனை ஊக்கப்படுத்துறதுக்காக அவன் கையில கட்டி விட்டேன். இனிமே எவ்வளவு சூப்பரா எழுதுறான் பாரு. ஓ, அப்படியா? பொதுவா வாட்ச் கையில கட்டிக்கிட்டு எழுதும்போது அதோட டிக்டாக் சத்தத்துல நமக்கும் வேகமா எழுதணும்னு தோணும். அதனாலதான் அதை அவன் கையில கட்டி விட்டுருக்கேன். இனிமே சூப்பரா எழுதுவான். சூப்பர். ரெடி, ஸ்டார்ட். அடடே, ரொம்ப வேகமா எழுதுதே. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? நான் நம்பர் 2 பாக்குற. என்ன பசங்களா, ஹோம்வொர்க் எல்லாம் ஒழுங்கா முடிச்சீங்களா? ஹோம்வொர்க் முடிச்சவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். முடிச்சிட்டேன் சார். வெரி குட். ஓ, என்ன கெனிச்சே, வர நல்ல பையனா மாறிக்கிட்டு இருக்க போல இருக்கே. இதெல்லாம் ஒரு மேட்ரா சார்? அண்ணா, நீங்க கொடுத்த வாட்ச் உண்மையிலேயே வேலை
வருதுன்னா டிங் டிங். அண்ணா ஒருவேளை கெனிச்சி அப்படியே பழகிட்டானா என்ன பண்றதுன்னா? நம்ம கெனிச்சியை மாத்துறது ரொம்ப சுலபமான விஷயம். ஆமா உண்மைதான். கெனிச்சிக்கு எப்படி அவன் வேலையை அவனே செய்ய கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்ன பண்ண போறீங்கண்ணா? பசங்களா இது உங்களுக்கு கேலிகிராஃபிக் கிளாஸ். எவ்வளவு மெதுவா எழுத முடியுமோ அவ்வளவு மெதுவா எழுதணும், புரியுதா? ஆஹா, கை ஆட்டோமேட்டிக்கா வேகமா போகுது. சார் வர திட்டு வர இவ்வளவு ஸ்பீடா எழுதக்கூடாது. நான் என்ன பண்ண போறது, ஸ்லோ பண்ண முடியல. வா கெனிச்சி. ஏய் கெனிச்சி, கேலிகிராஃபிக் கிளாஸ்ல மெதுவா தான் எழுதணும், தெரியாதா உனக்கு? தெரியாதா உனக்கு? மெதுவா. சார் என்னால ஒண்ணும் பண்ண முடியல சார், ரொம்ப வேகமா போகுது சார். எனக்கு கெனிச்சி நிறுத்து. என்னால முடியல. நிறுத்துற சொல்ற, கைய ஆடிக்கிட்டே இருக்க. ஏய், கெனிச்சி, கெனிச்சி. நிறுத்துங்க. பையன் நல்லா மாத்திக்கிட்டான். இதுக்குதான் முன்னாடியே அவன் ஹோம்வொர்க் அவனே எழுதணும்னு சொன்னேன். என் பேச்சு கேட்கல, இப்ப அனுபவிக்கிறான். பசங்களா நீங்களாவது ஹோம்வொர்க் பண்ணிடுங்க, ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே. டிங் டிங்.